வணக்கம் ஃபேமிலிஸ். ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோ போடப்போனா அன்பாக்சிங் வீடியோ தான் போடப்போம். என்ன அதுக்கிட்ட அன்பாக்சிங் வீடியோ வாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் மக்கள், அதுக்கிட்ட அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ வாங்க அன்பாக்சிங் வீடியோ போடணும். ஸோ இப்போ நம்ம என்னத்தை அன்பாக்சிங் பண்ண போகிறோம்னா ஃப்ராக்ஸ் அண்ட் ஏர்பட்ஸ். ஸோ ஃப்ராக்ஸ் அண்ட் ஏர்பட்ஸ்லாம் வந்து ஒரு 500 கிட்டத்தட்ட 500 வரும். ஸோ நானும் வாங்கியிருக்கேன் 500. என்னடா அந்தளவுக்கு காஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் மக்களே, இது ஃப்ராக்ஸிங் கம்பெனி அப்படின்னா கம்ப்யூட்டர் கம்பெனி, கம்ப்யூட்டர் செஞ்ச ஏர்பாட்ஸ் தான் இது. ஸோ ஸோ வந்து ஏர்பாட்ஸ்லாம் கிடையாது, ஒயர் ஹெட்செட் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் படிச்சிடுவோம். ஸோ டிரைவர் சைஸ் 10 மில்லிமீட்டர். ஸோ இதெல்லாம் வந்து டிரைவருக்குலாம் பொருத்தமாக இருக்கும் இந்த ஹெட்செட்லாம். ஏன்னா வந்து ஃபோனை அங்கே வைக்கும்போது இங்கே வந்து காதுக்கு வச்சுக்கிறதுலாம் இல்லை, ஆனால் அது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ வந்து அடுத்தது என்னென்னா கேபிள் லென்த் 1.2 மீட்டர் அப்படின்னா இது ரொம்ப ஹைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், என் அளவுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஃப்ரீக்வன்சி வந்து 220 Hz அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ 220 kHzனா அதுவும் எனக்கு தெரியாது. ஸோ வந்து 3.5 மில்லிமீட்டர் கோல்டு பிளேட்டட் AUX பின் அப்படின்னா அந்த ஹெட்செட்டில் வந்து அந்த ரிமோட் இருக்கும்ல, அது வந்து கோல்டு பிளேட்டடு. ஸோ கால் ஆன்சர் எண்டு சாங் ப்ளே பாஸ்டு நெக்ஸ்ட்டு பில்ட்-இன் மைக்ரோஃபோன். ஸோ வந்து இதுக்கு மைக்ரோஃபோன் கூட இருக்குது. அதுக்கப்புறம் ஆன்சரை கால் பண்ணோன்னா ஸோ எதை வச்சு யூஸ் பண்ணோம் தெரியல. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன கலர் வாங்கியிருக்கோம்னா ரெட் கலர் வாங்கியிருக்கோம். ஸோ இங்கே கலர் ஆப்ஷன் கூட இருக்குது, ஒயிட், ப்ளூ, க்ரீன், ரெட்டு. ஸோ இங்கே டிக் மார்க் போட்டுக்கா பாருங்கள், டிக் மார்க் போட்டுக்கா. ஸோ அதனால் நான் ரெட்டு வாங்கியிருக்கேன். வாங்க, இது E4 பாருங்க, E4. ஸோ வாங்க அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஒழுங்காக பார்த்தீங்க செக் பண்ணிடலாம். தெரியுதா? இதோ உள்ளாத தள்ளி இருக்கு பாருங்க. ஸோ வாங்க, ஸோ இது வந்து என்னோட இது பேக்கேஜிங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஏதோ ஒன்று அங்கே எடுத்து ஓரமாக போட்டுருவோம். இவன் தான் அந்த ஃப்ராக்ஸ் அண்ட் ஏர்பட்ஸு, இவன் தான். ஸோ இவன் வந்து கொஞ்சம் டேங்கிள் தான் இருக்கான். ஸோ அவனை வந்து எடுத்துருவோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்களேன். இந்த ரெட் கலர் கோடு தெரியுதா? ரெட் கலர் கோடு. ஸோ இதுதான் அந்த ஏர்பாட்ஸ். ஸோ வந்து இது கோல்டு பிளேட்டட்னு சொன்னாங்க இந்த இது ரிமோட்டு. வாங்க, இது இல்லை, கோல்டு பிளேட்டட்னா உள்ளாத கோல்டு பிளேட்டட்னு நினைக்கிறேன், ஒன்றும் புரியல. வாங்க, ஸோ அதுக்கு முன்னாடி எதாவது கொஞ்சம் பாருங்கள். பழன்னு இருக்குது பாருங்களேன், பழன்னு இருக்குது பாருங்க, சூப்பராக பழன்னு. அதுக்கப்புறம் ரிமோட்டை பாருங்க எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே ஒரு பட்டன் இருக்கா, அதை வந்து அமுத்துவீங்கன்னா அந்த வந்து வீடியோவை பாஸ் பண்ணிக்கும், ப்ளேவும் பண்ணிடும். ஸோ இந்த முட்டை இருக்குல்ல, இதை வந்து ஸ்லைட் பண்ணோம். ஸோ வந்து இதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து சவுண்டை வந்து கம்மி பண்ணியிருக்கீங்கன்னா அர்த்தம். இங்கே வந்து மைனஸ் பாயிண்ட் வந்துருக்கீங்கன்னா ஸோ வந்து சவுண்டு அதிகமாக எடுத்துருக்கீங்கன்னா அர்த்தம். ஸோ பின்னாடியில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் பாருங்க, பின்னாடி ஃப்ராக்ஷன் தான் எழுதியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்க கேபிள் இதுவாச்சும் அட்லீஸ்ட் கோல்டு பிளேட்டடாக இருக்கும்னு நினச்சேன். கோல்டு பிளேட்டட்லாம் கிடையாது. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக. ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சவுண்டு கேட்கும், பட்டாருன்னு கேட்கும்.
ஏன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஏர்பாட்ஸ்லாம் பட்டான்னு கேட்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுப்போம். பாசிட்டிவ் நாய்ஸ் இன்சொல்யூஷன் அப்படின்னா இது வந்து வாய்ஸ்லாம் கேட்கணும். இதெல்லாம் வந்து நாய்ஸ்லாம் செம்மையாக கேட்கும். ஸோ வந்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீ காலிங். நம்ம இப்படி ஃபோனை வச்சு இருந்தோம் இந்த மாதிரி பேசல, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இந்த ஏர்பாட்ஸை போட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சும்மா எங்கெங்கேயோ வச்சு என் மேலே கூட வச்சு நீங்கள் பேசலாம். ஸோ அடுத்தது என்னென்னா டைனாமிக் சவுண்ட். டைனாமிக்னால் வந்து லவுடுன்னு அர்த்தம், அது கூட சொல்லியிருக்காங்க. ஸோ லவுடுன்னு அர்த்தம் டைனாமிக்னா. ஸோ அது பட்டான்னா கேட்கும், நல்லா புல்லட் மாதிரி. கேபிள் ஃப்ரீ கேபிள். ஸோ இதுக்கு ஸோ சாதாரண இந்த மாதிரி ஹெட்செட்லாம் வச்சுருக்காங்கன்னா, ஆனால் வேறு கம்பெனி உள்ளவங்களாம் இந்த மாதிரி சிக்கலில் இருக்கும். ஸோ அங்கே போட்டு சிக்கிப்படும் இந்த ஒயர்லாம். ஆனால் இது இந்த மாதிரி இல்லை, ஏன்னா இது கேபிள் ஃப்ரீ. ஸோ அதனால் வந்து லைட் வெயிட். இது இங்கே பாருங்கள், லைட் வெயிட்டுன்னு போட்டிருக்காங்கன்னா இங்கே பாருங்களேன், வெயிட்டே தெரியாது ஒன்றும். எனக்கே என்னமோ இது ரெக்கையை தூக்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பேஸ் பூஸ்ட் டெக்னாலஜி. பேஸ்லாம் செம்மையாக இருக்கும். பூஸ்ட் டெக்னாலஜி அவங்களுக்குலாம் வந்து சூப்பராக இருக்கும். வந்து மேனுஃபேக்சர்ட் பை பாலாஜி சொல்யூஷன். என்ன சொல்லுன்னு தெரியும். நாங்கள் வந்து என்ன வாங்கினோம்னா கும்பகோணத்தில் வாங்கினோம். இது சும்மா சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ்ன்னு போட்டுருக்கோம், அங்கே எங்கேயோ ஃப்ளாக்ஸ்ன்னு போட்டிருக்கு. இந்த அட்டையில் வேறு ஏதாச்சும் ஒன்று இருக்கா? பட்ஸு கிட்ஸு ஏதாச்சும் இருக்கும். இல்லை, அட்லீஸ்ட் பாக்ஸில் ஏதாச்சும் இருக்கும்னு பார்க்கலாம். இல்லைங்க இந்த பாருங்களேன், ஒன்றும் பட்ஸே கொடுக்கல மாற்றுறதுக்கு. இந்த பட்ஸுங்களை இந்த பட்ஸை மாட்டுறதுக்கு எதுவுமே கொடுக்கல. என் பட்ஸு கூட கொடுக்கல. பிக்சர்ஸ்னால் என்ன போடலான்னு தெரியல. ஸோ இந்த அன்பாக்சிங் வீடியோ முடிஞ்சிச்சு. நீங்களும் வந்து இந்த ஹெட்செட் வாங்கினீங்கன்னா உங்களுக்குலாம் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா வந்து நான் வந்து E4 வாங்கினேன். ஸோ நாங்கள் வந்து இது கும்பகோணம்லாம் இல்லை, இது வந்து மாயாரத்தில் வாங்கினோம். செம்மையாக இருக்கும், வாங்குங்க. இதுதான் ஹெட்செட்டு. ஸோ இது வந்து சைனாவில் மேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் தான். ஸோ வாங்க, மேட் இன் இந்தியா. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஹெட்செட்லாம் நீங்களும் வாங்குங்க. ஏன்னா இந்த மாதிரி ஹெட்செட்லாம் செம்மையாக இருக்கும். நாங்களும் வந்து போட் ஹெட்செட் வாங்கலான்னு தான் இருந்தேன், வாங்கிறதுக்கு தான். ஸோ எங்கள்கிட்ட ஒரு தடவை போட் ஹெட்செட் இருக்குது, அது ரிப்பேர் ஆகிட்டு. ஸோ வாங்க, முடிஞ்சிச்சு, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ மறக்காமல் இன்னொரு அன்பாக்சிங் வீடியோ வேணும்னா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஹெட்செட்டே இல்லைன்னா நீங்கள் வந்து அவங்க இந்த வீடியோக்கிட்ட ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஏர்பாட்ஸ்லாம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோ பாய்.